நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு பற்றிய வரலாற்று நூல், மிகவும் பழைய நூல். அதனுடைய குடும்பமாக ஜெபிக்கின்ற ஒரு ஜெப நூல். முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இறுதியாக ஒரு செய்தி. இந்த திருத்தல வளர்ச்சிக்கு வரைபட பொறியாளர், ஆர்கிடெக்ட், அவர் பேர் பாலசுப்ரமணியன். முத இந்த திருத்தலத்திற்கு வந்த பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு புத்தகம் கேட்டார். ரெட் சாண்ட் என்ற புத்தகத்தை அவர் படித்து பார்த்துவிட்டு சொன்னார், அருளானந்தர் இந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய சக்தியின் அடையாளம் சொன்னார். ஆகவே இந்த நாளிலே 2018 அருளானந்தர் இறந்து 325 ஆண்டுகள் அந்த நாளில் வெளியிடலாம் என்று நினைத்தோம். அப்பொழுது வெளியிட முடியவில்லை. ஆகவே இந்த நாள் இறைவன் தேர்ந்தெடுத்த நாள். இந்த நாளிலே இந்த நூலானது வெளியிடப்படுகின்றது. முக்கியமான செய்தி என்னவென்றால், மார்ச் 3 உலக அரங்கிலே, ஐக்கிய நாட்டு சபையிலே வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே, உலக பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கின்ற நாள். அருளானந்தர் ஒரு வரலாற்று சின்னம் உண்டு. இது நெடுந்தொகை, ஆனால் நேரமோ வெறும் குறுந்தொகையாக இருக்கிறது. ஆனால் நன்றி சொல்லி ஆக வேண்டும். எனவே அதுதான் நட்பொகை, அருந்தொகை, இதுதான் அறத்தொகை. எனவே அன்புக்குரியவர்களே, லட்சியவாதிகளின் இறுதியில் நன்றியின் பெருநாள். மாற்றுத்தரம் 14ஆம் ஆண்டில் இத்துறை வாசர் கொடுத்து தலைமை குறுங்களாய் தமிழக திருவையில் தத்தத்தை தன்னகரில்லா சிறப்புடன் வழிநடத்தும் ஆயர் யுவான் அம்ப்ரூஸ், ஆயர் அந்தோணி சாமி, அடுத்ததாக பேரூர் தந்தை பதாயராஜ், இந்த இடம்தான்
புனித அருளானந்தரை தடை துண்டிக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துக்கு சரியாக யாரும் போகுவதில்லை. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய செம்மண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த பையில் எடுக்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் என்று